வெல்கம் டு டார்க் ஃபைல்ஸ். ஒரு பெண் ஹோட்டல் எலிவேட்டர்ல யாரோ மறைமுகமாக ஃபாலோ பண்ணுற மாதிரி நடந்துகிட்டு இருந்தாள். சில நாட்களுக்கு பிறகு அவள் பாடி வாட்டர் டேங்க்ல கிடைத்தது. 2013 லாஸ் ஏஞ்சல்ஸில் 21 வயதே ஆன ஒரு மாணவி. அவள் பெயர் எலிசா லாம். ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ண வந்திருந்தாள். அந்த ஹோட்டல் பெயர் சீசல் ஹோட்டல். ஒரு நாள் அவள் திடீரென்று காணவில்லை. ஆனா ஹோட்டல் சிசிடிவில பதிவான வீடியோ உலகத்தையே பயமுறுத்தியது. எலிவேட்டருக்குள் அவள் யாரிடமோ மறைந்து போகிற மாதிரி நடந்து கொண்டாள். அந்த நேரத்தில் அவள் லிஃப்ட் கதவை மூட உள்ளே இருக்கும் எல்லா பட்டனையும் அழுத்தி முயற்சித்தாள். ஆனா லிஃப்ட் க்ளோஸ் ஆகவே இல்ல. இன்வெஸ்டிகேஷன் ட்விஸ்ட். போலீசார் ஹோட்டலில் முழு சோதனை பண்ணாங்க. சில நாட்கள் கழித்து ஹோட்டல் மொட்டை மாடி நீர் தொட்டியில் எலிசாவின் உடல் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. மிகவும் அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்ன அப்படின்னா, தண்ணீர் தொட்டி பூட்டப்பட்டிருந்தது. அவள் எப்படி அங்கே போனாள் என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது. மிஸ்ட்ரி ஸ்டேட்டஸ். போலீஸ் இதை விபத்து மரணம் அப்படின்னு கேஸை க்ளோஸ் பண்ணாங்க. ஆனா இன்டர்நெட் மக்கள் இது பாராநார்மல் கேஸ் அப்படின்னு இன்னும் நம்புறாங்க. இன்று வரை இந்த வழக்கு இணையத்தில் மிகப்பெரிய மர்மமாகவே உள்ளது. கன்க்ளூஷன். சிசிடிவி வீடியோல எலிசா லாம் உண்மையிலேயே யாரையாவது பார்த்தாளா அல்லது அவள் மட்டும்தான் அங்கே இருந்தாளா?